ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் வானதூதர் சேனைகள் கீதங்களால் எப்போது வானதூதர் சேனைகள் மனோகர் எல்லாம் சேர்த்து எப்போது ஓய்வின்றி பாடி துதிக்கமா பேரு வந்தவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்கமா பேரும் வந்தவனே உமக்கு இன்றை தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி யுகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே நீரே அன்றி யுகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே மகத்துவமுள்ள பதவியில் ஏழைகள் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் ஏழைகள் எங்களுக்கு எத்தனை மாதயவு நீ தேருவை எத்தனை ஆச்சரிய எத்தனை மாதயவு நீ தேருவை எத்தனை ஆச்சரிய நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி யுகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே நீரே அன்றி யுகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே இன்னைக்கு மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். ஆச்சரியமாக இருக்கும்னா உங்களுக்கு எப்போவுமே இந்த பொருளாதார ஆசீர்வாதம் இதெல்லாம் பற்றி நம்ம ரொம்ப பார்க்குறது இல்லை. ஏன்னா என் நம்பிக்கை என்னென்னா அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது எல்லாமே தேவன் நமக்கு கூட கொடுப்பார். அதனால் இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி வீட்டு பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக நம்ம போகிறதுக்காக சரி இந்த வசனத்தை தியானிக்கலான்னு சொல்லி யோசித்தேன். அதையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இந்த வசனத்தை கேட்கணும். சின்ன பிள்ளைங்க கேட்கணும். அம்மா அப்பாவே நம்பி வாழக்கூடாது. அப்பா சம்பாதிக்கிறாரு, அம்மா சம்பாதிக்கிறாங்க, என் வாழ்க்கைக்கான எல்லாம் செய்வாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகள் நினைக்கக்கூடாது.
நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியாக மாறணும். ஆண்டவர் வருகை தாமதிச்சா இன்றைக்கி இருக்கிற சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும்? இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடையவர்களாக இருக்கணும். பொருளாதார ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உண்மையிலே நமக்கு தேவை தான். இல்லை, பணம் தேவை இல்லாத யாராவது இருக்கீங்களா? இங்கே பணம் தேவை. நிறைய பேருக்கு பணம் இருக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க? அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள மாட்டாங்க. பணத்து மேலே அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. நான் கூட நல்லா பணம் என் கையில் எவ்வளோ இருந்தாலும் சரி, அதனுடைய ரொம்ப அதை எப்படி செலவு பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான். கர்த்தர் எப்படி செய்கிறாருன்னா அளந்து என் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அம்மாவுக்கு செலவு பண்ண தெரியாது, யார் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அப்புறம் அதை எப்படி வச்சு செலவு பண்ணணும்னு தெரியாது. சில பேர் நல்ல தாளந்து உள்ளவங்க இருக்காங்க, எனக்கு அவ்வளோ தெரியாது. அது மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப கிடையாது. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஜெபிக்க மட்டும்தான் தெரியும். என் ஹஸ்பண்ட்க்கு வேலை இல்லாமல் எத்தனையோ வருஷங்கள் இருந்தாங்க. பல கஷ்டங்கள் நடுவில் நாங்கள் போகும்போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து கனமான ஊழியத்திற்காக தேவன் தெரிந்து கொண்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் அதனால தான் என் ஹஸ்பண்ட் என்னை சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதையும் இழந்து அது போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி நான் வேலைக்கு போகாமல் இருக்கும்போதெல்லாம் செய்ததெல்லாம் ஜெபந்தான். 10 மணிலேருந்து 12 மணி காலையில் ஜெபம் பண்ணுவேன். 1 மணி வரைக்கும் கூட ஜெபம் பண்ணுவேன். தனி ஜெபத்தில் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவேன், கர்த்தாவே என் ஹஸ்பண்ட் நீர் ஆசீர்வதியும். ஏன்னா என்னையும் உங்கள் ஊழியத்துக்கு பிடிச்சி போட்டீங்க, எனக்கு தெரியல என்ன பண்ண போகிறீங்கன்னே தெரியல, எப்படி நாங்கள் இந்த சென்னையில் வாழ போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு. அப்போ என்ன பண்ண போகிறேன்னே தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று ஜெபந்தான். அறை வீட்டு கதவை பூட்டிக்கிட்டு யார் யார் என்னை என்னென்ன சொல்லி திட்டுறாங்களோ அதையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து சொல்லிவிட்டு புலம்பல் தான். அதிக காலம் அழுது செபிக்கும்போது தேவன் ஆசீர்வதித்தார். கடனே வாங்காதபடிக்கு நல்ல வீட்டை கட்ட உதவி செய்தார். ஆனால் இழந்தோம் ஒரு காலத்தில். அதுவும் தேவ சித்தம் நான் நினைக்கிறேன். இல்லை, எங்கள் அறியாமை தான் நான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பணம் நமக்கு எவ்வளவு அது வேண்டியது. அதுக்கப்புறம் தான் நான் அதெல்லாம் தியானிக்கவே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி அப்படி யோசித்ததில்லை. இன்றைக்கி கதை போனால் எனக்கு அதே பெரிய சந்தோஷம். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி நினைப்பேன். ஆண்டவர் அருமையாக நடத்தி வருகிறார். அதனால் இதை கேட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில். இப்போ இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியா, இன்றைக்கி 14ஆ, இன்றைக்கி வந்திருக்கிறோம். இது வரைக்கும் தேவன் நம்மை நடத்தி வந்தார். இந்த மாதத்தில் நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு வைத்திருக்கிற நன்மைகள் உண்டு. உங்கள் ஜீவ காலமெல்லாம் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகள் உண்டு. ஒருவேளை நான் உயிர் வாழ்கிற காலங்கள் வரைக்கும் நான் சுதந்திரிக்க வேண்டியவைகளும், நான் சுதந்திரித்து என் சந்ததிக்கு விட்டு செல்ல வேண்டிய காரியங்களும், ஊழியங்களுக்கும் பிறருக்கும் விட்டு செல்ல வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கி தேவன் என்னை உங்களையும் உயிரோட வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் நம்ம உயிரோட தேவனால் வைக்கப்படவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தில் நம்மளை வேணான்னு தூக்கி போட்டால் கூட கர்த்தர் ஒரு பர்பஸ் இல்லாமல் நம்மளை வைக்கவே மாட்டார். யாராவது நீ வேணாம் இதை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பிறகும் அவர் நம்மளை இங்கே வைக்க மாட்டார். அப்படியே வச்சா சவாலாக வைப்பார். அப்படி தானே? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வார்? அவர் தனக்காக எடுத்துக்கொள்வார், தனக்காகவே வைப்பார். உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் எனக்காக வாழ்ந்து முடிச்சு என் ராஜ்யத்துக்கு வான்னு சொல்லி நம்மளை அவருக்காக முத்திரை போட்டு பாதுகாக்கிற நல்ல தெய்வம். இப்போ இன்றைக்கு உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை எப்படி செய்வார்? மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீதிமானுடைய பாதையெல்லாம் அப்படிதான். நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். நிறைய வீட்டில் பாருங்கள், அம்மா அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கொஞ்சம் பெட்டராக படிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இன்னும் நல்லா பெட்டராக படிப்பாங்க. அப்போ பாருங்கள், 2 தலைமுறையிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம். அப்போ இப்படி தான் நீதிமானுடைய சந்ததி இருக்கும்.
நீதிமானாக இருந்தால், நம்ம வாழுகிற காலங்களில் நீதியின் பாதையில் நடந்தால், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொண்டு எந்த பாதையில் எப்படிப்பட்ட நிலைமையில் நடத்தப்பட்டாலும் தேவ பிள்ளையாக நம்ம வாழும்போது, தேவ பயத்தோடு வாழும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். இன்னைக்கு காலையில் நான் சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் கூட அப்படி தான். காலையில் பார்த்தீங்களா என்ன செய்தார் சொல்லுகிறாரு, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்த போது உத்தமமாய் நான் தேவனை பின்பற்றினதால், இந்த வசனத்தை எடுத்து வைங்க. உத்தமமாய் காலேப் என்ன செய்தாராம்? அந்த கொடுத்த வேலையை செய்து உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினதுனால, அன்னைக்கு பகிர்ந்து உனக்கு நான் என்ன தருவேன், உனக்கும் நான் பகிர்ந்து தருவேன் என்று சொன்ன அந்த தேசத்தை சுதந்திரிக்க காலேப் நின்று கேட்குறார், கர்த்தர் எனக்கு சொல்லும்போது நான் எத்தனை வயதுள்ளவனா இருந்தேன்? எத்தனை வயசு? 80 வயசா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 85 வயதுள்ளவனா இருக்கும்போது என்ன சொல்றாரு? சொல்லுங்கப்பா, பைக்கை திறந்தா சொல்லுங்க, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அவர் சொல்றாரு, 85 வயசு எனக்கு வாக்கு கொடுத்த தேவன் இத்தனை வருஷமும் நான் மனசுலேயே வச்சிருந்தேன்னு சொல்றாரு. ஆண்டவர் நமக்கு கூட எத்தனையோ ஆசீர்வாதங்களை நமக்கு வாக்கு தந்திருப்பார். கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன செய்வோம்? விட்டுருவோம். இதெல்லாம் இனிமேல் நடக்காது போல இருக்குது, இதை எதுக்கு நினச்சி பார்க்கறது? மறந்த நிலைமையில் சகரியா எலிசபெத்துக்கு தேவன் என்ன செய்தார்? ஒரு அருமையான யோவானை கொடுத்தார். அவர் ஆசாரிய ஊழியத்தை செய்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய ரெக்வஸ்ட்லாம் அவருக்கே மறந்து போச்சு, என்ன ஜெபிச்சோங்கிறதே மறந்து போச்சு. அந்த நேரத்தில், கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்தில் சகரியாவுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது என்ன செய்தாரா? கர்த்தர் தரிசனமாகி அருமையான பிள்ளையை வாக்கு கொடுத்து அந்த குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். நினையாத நேரத்தில் என்ன செய்யும்? நம்முடைய சிறையிருப்பு மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் கூட ஒரு பாடு இருக்கலாம், பல வருஷ வியாதி இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாமல் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் நினைத்திருக்கிற அந்த நாளில், அந்த க்ஷண பொழுதில் அந்த வியாதியே மாறிடும். அப்போ அந்த வியாதியினுடைய ஒரு சிம்டம் கூட இருக்காது. நாகம்மானுக்கு கொஞ்சம் சிம்டம் இருந்துச்சா? அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? குஷ்டரோகியாக இருந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தானில் 7 தரம் முழுகின போது எங்கேயாவது கொஞ்சோண்டு சிம்டம் வச்சுருந்தாரா? இவன் இந்த குஷ்டரோகியாக இருந்தான், இது ஊருக்கு தெரியணும், இல்லை இவனுக்கே தெரியணும்னு வச்சாரா? இல்லவே இல்லை. அவனுடைய சரீரம் எப்படி மாறினது? சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு கூட கர்த்தர் என்ன சொல்றாரு? இல்லை வியாதியினுடைய அகோரமாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி நிமித்தமாக என்னைக்கு நான் ஒருவேளை தேவன் என்னை எடுத்துக்கொள்ளும் போது அப்படி அவர் அந்த டைம் வந்தால் ஒருவேளை கடன் இல்லாமல் நான் போவேனா, பயம் இல்லாமல் நான் போவேனா, இல்லை இப்படியே தான் போகணுமா? சில பேருக்கு ஒரு பாவம் இருக்கும், எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஒரே ஒரு பாவம், என்னால் முடியலையே ஆண்டவரே, இந்த பாவத்தோடையே நான் செத்தா நரகத்துக்கு தானே போவேன், இந்த பாவத்தை நான் எப்படி விடுறது அப்படி சொல்லி யோசிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையான இருதயத்தோட நான் பாவி என்று தாவீதை போல ஒத்துக்கொள்ளும் போது, கதறும் போது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். வாலிப பிள்ளைகள் எத்தனை தடவை வேணால் உழுங்க, ஆண்ட கிருபை மட்டும் இருந்துச்சுன்னா தான் இருக்க முடியும். எத்தனை தடவை விழுந்தாலும் எழும்புவேங்கிறதுக்காக நீங்கள் நிறைய ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருந்தால் நினையாத நேரம்னு ஒன்று வரும், அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஒரு 20,000 ரூபா சம்பளத்தில் 10,000 ரூபா சம்பளத்துலலாம் திருப்தி ஆகிடக்கூடாது. சில பேர் இந்த 10,000த்துல என்ன செய்வாங்க? கர்த்தரை மறந்துடுவாங்க. என்னைக்கு அப்புறம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறீங்க? லட்சம்லாம் வேணான்னா இருக்குது, அதுக்கேற்றது மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்துக்கலாம். இப்படி தானே கர்த்தருடைய ஊழியத்திற்கு நாம் கொடுக்குறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இதில் நாம் வாசிக்கும்போது பாருங்களேன், 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 7, 8
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் தீமையானதையா நீ வாசிட்ட பார்த்த தீமையானதை என்ன மாதிரி தெரிஞ்சு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் மென்மேலும் இருக்கணும்னா தேவையானவர்களுக்கு உதவி செய்யணும். சில பேர் வாங்குறதே தொழிலாக வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தாத்தா என்கிற குமாரத்தி 2 குமாரத்தி எதற்கு உண்டு? அட்டைக்கு உண்டு. அட்டை என்ன செய்யும்? உறிஞ்சி குடிச்சிடும். ஒரு மனுஷன் உடம்புல அப்படியே பிடிச்சிக்கிட்டு அத்தனை ரத்தத்தையும் உறிஞ்சி குடிச்சிடும். அப்படி இருக்கக்கூடாது. எது ஆசீர்வாதம்? நான் பிறருக்கு கொடுப்பது ஆசீர்வாதம். உள்ளதிலே பகிர்ந்து கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். யார்கிட்ட இருந்து சுரண்டி எடுத்தோம்னா அந்த சுரண்டுறது என்றைக்கு சுரண்டுறதாவே தான் இருக்கும். கொடுக்கிற கரங்களாக மாற்றணும். இப்படிதானே? வாங்குகிற கரம் மாறி கொடுக்கிற கரங்களாக தேவன் நம்மை மாற்றணும். அதுதான் ஆசீர்வாதம். அப்படி இருக்கணும்னா என்ன செய்யணுமா? உன்னுடைய பக்கத்தில் இருக்கிற உன் வாசலிலே நல்லா சில பேர் சமைப்பாங்க பாருங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா எத்தனை கோழி சாப்பிடுது, எத்தனை மீன் சாப்பிடுதோ தெரியாது. நல்லா பிரியாணி பண்ணி 8 ஊருக்கு நல்ல வாசனையாக செய்வாங்க. ஆனால் யாருக்கு பக்கத்து வீட்டில் வந்து ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. சில பேர் அப்படி தான் இல்லை. குழந்தைங்க பார்த்தா கூட அதுங்க ஏங்க வச்சுட்டு அது முன்னாடியே சாப்பிட்றதுங்களாம் இருக்கும். அதெல்லாம் என்ன ஜென்மன்னு தெரியல. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, மென்மேலும் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானா ஒரு சகோதரரில் எளியவனாக. சில பேர் சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த உறவுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த உறவுக்கு கொடுக்கறது இருக்கலாம், இருந்தாலும் அந்த உறவுகள் எப்படி மாறணும்? அவங்களும் ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்களாக மாறணும். அவங்க அநேகருக்கு கொடுக்கிற ஜாதிகளாக மாறணும். வாங்குகிறதை விட கொடுக்கிறது பாக்கியம். அப்போ இதில் நாம் பார்க்கும்போது அப்படி கையை தாராளமாய் திறந்து அவருடைய அவசரத்தை நிமித்தம் அந்த நேரம் கொடுக்கலாம். சில பேர் பொய் சொல்லி கூட வாங்குவாங்க பாருங்கள். அப்பா செத்துட்டார், அம்மா செத்துட்டார், காசு அனுப்புங்க. நம்மளால் அனுப்பாமல் இருக்க முடியுமா பாருங்கள். ஒரே ஒரு தடவை தானே சாவு போகிறாங்க. அந்த சாவு, அந்த இழப்பு நம்ம கொஞ்சம் கொடுத்து உதவலான்னு கொடுத்து உதவும். பார்த்தா அவர் உயிரோடே இருப்பார். இப்படியே இருக்கிறாங்க உலகத்தில். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட நீ என்ன செய்ய வேண்டும்? திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறவங்க, உன் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுகிறவங்களுக்கு என்ன செய்யணும்? நீ தாராளமாய் கொடு. அதுக்காக வீட்டில் உள்ள அத்தனையும் கொடுத்துட்டு வீட்டில் உள்ளவங்க கிட்ட என்ன வாங்கக்கூடாது? திட்டலாம் வாங்கவே கூடாது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவருக்கு எது விருப்பம்? இதில் இந்த அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. விசனப்படாம கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுத்தா கூட என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் கொடுக்கணும். மனப்பூர்வமாய் 2 காசு கொடுத்த அந்த ஏழை, அந்த விதவை ஆண்டவர் என்ன செய்தார்? வாழ்த்தினார், அப்ரிஷியேட் பண்ணார். மனப்பூர்வமாய். மனசு இல்லைன்னா கொடுக்க வேணாம். மற்றவர்களுக்கு கூட அப்படி தான். மனசு இருந்தால் கொடுக்கணும். ஏதோ நான் கொடுக்கணுமே அப்படின்னு கொடுக்கறத விட மனதார கொடுக்கணும். தாராளமாய் கொடுப்பாயாக. இந்த 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விடுதலை வருஷமாகி 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு. சில பேருக்கு நன்மை வருது. இந்த நாள் வந்து ஒருவேளை நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துலேருந்து இன்னும் ஒரு நல்ல உயர்வு வருது. ஒரு 50,000 சம்பளத்தில் நீங்கள் உட்கார போகிறீங்க அப்படின்ன உடனே பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி தெம்பாயிரும். இந்த கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி வடங்கா கழுத்துள்ள கழுத்து மாதிரி அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்க எனக்கு தெரியல, அது நான் ஆக்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரிலாம் ஆயிரும். மதிக்கவே மாட்டாங்க, யாரையுமே மதிக்க மாட்டாங்க. ஒரு சொந்த வீட்டுக்கு போகிறோன்னா யாரையுமே கூப்பிடவே மாட்டாங்க. இவங்களே காய்ச்சிக்குவாங்க, இவங்களே காய்ச்சி இவங்களே உள்ளே போய்க்குவாங்க. என்ன பிரயோஜனம் இல்லை? சில நேரம் கஷ்டம்தான், பொறாமை உண்டாகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம்தான். இருந்தால் ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக
சொல்லுங்கள். அதுவும் தெரியலன்னா எப்படி ஆசீர்வாதம்? ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா. சத்துருக்கள் இருந்தால் தான் நம்ம உயர்த்தப்பட்டதை அவங்க பார்ப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க, ஏன்டா இருக்கிறாங்க, போயா தொலையக்கூடாதா அப்படின்னு. அவங்க இருக்கணும், நம்முடைய உயர்வை பார்க்கணும். தேவன் அப்படி தான் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் யாருக்காவது கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரா? நம்முடைய தேவன்கிட்ட பட்சபாதமே இல்லை. நிறையா வைத்திருக்கிற துன்மார்க்கனுடைய செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே உத்தமம். ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ஒரு மகன் வந்து பெஞ்சமின் நினைக்கிறேன், அந்த பையன் வந்தான். அப்படி வரும்போது பாருங்கள், அவன் ஒரு கல்யாணம் பண்ணணுன்ட்டு ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சுருந்தான். அவங்க வீட்டில் கொஞ்சம் ஒத்துக்கலை. அப்புறமா வந்து கேட்டான், சிஸ்டர் ஏதாவது பண்ணுங்க. அப்புறம் அவங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் முடிஞ்சுது பாருங்கள். அப்போ அவன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது 5000 ரூபா தான் சம்பாதிச்சான். நான் நினச்சேன், ஐயோ 5000 ரூபாயில் எப்படிப்பா ஓட்டுவீங்க? அதெல்லாம் ஓட்டலாம் ஆண்டி, நினச்சோம்னா ஓட்டிடலாம். சின்ன ஒரு வீடு பார்த்தான் வாடகைக்கு. அதில் வந்து அவங்க அவ்வளவு அழகாக இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க வீட்டை பார்க்க நாங்கள் போயிருந்தோம். நல்ல ஒரு துணியை எடுத்து ஸ்க்ரீன் மாதிரி போட்டு எவ்வளோ அழகாக ஒரே ஒரு சின்ன ரூம்லேயே அவ்வளோ அழகாக வச்சு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அப்போ நினச்சேன், அவங்க ஒய்ஃப் வந்து அதுக்கேற்றது மாதிரி அவங்க ஒய்ஃபு கிடச்சிது. ஹஸ்பண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடச்சா வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு ஒய்ஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தூக்கி விடுறவராக இருந்தால், திறமையை அப்ரிஷியேட் பண்ணுறவராக இருந்தால், அவங்கள வாழ்த்துகிறவராக இருந்தால், ஆசீர்வதிக்கிறவராக இருந்தால் அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் சஃபர் பண்ணி வர்றவங்க பெரிய பாக்கியவான்கள். அப்படி தானே? எத்தனை பேர் சஃபர் பண்ணுறீங்களா? ரொம்ப பாக்கியவான்கள். என்ன சாதகமே இல்லாத சூழ்நிலையில் கூட நம்ம எப்படி வாழணும்? ஆசீர்வாதமாய் வாழணும். எல்லா பக்கம் நெருக்கம் இருந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நின்று காமிக்கணும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம். அப்போ இன்றைக்கி ஒருவேளை கர்த்தர் யாருக்கும் உனக்கு கொடுப்பேன் உனக்கு கொடுக்க மாட்டேன்னா சொல்லவே இல்லை. ஒரே ஒரு சம்பளமாக இருக்கலாம், ரொம்ப குறைவான சம்பளமாக இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்களை போல் நீங்கள் வாழ முடியாமல் இருக்கலாம். ஆனால் அது கொஞ்ச காலம்தான். உண்மையும் உத்தமாக இருக்கும்போது தேவன் உலகமே மதிக்கிற அளவுக்கு உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து உயர்த்துவார். இல்லை 9ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். ஆணை பண்ணாமல் படிங்கம்மா. உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கு, அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படி இருந்தால் உனக்கு என்ன வரும்? அப்படி அவன் வந்து உனக்கு உன்னைய பார்த்து அவன் இப்படி இருக்கிறானே, எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறானே, நான் உதவி வேணுமே. சில பேர் ஐசியூவில் சிசியூலலாம் உள்ளே சேர்த்துட்டு என்ன செய்வாங்க? நன்மைகளுக்காக ஏங்குவாங்க. உள்ள முன்னாடி உட்கார சொல்லு, முன்னாடி வாங்க, சேர்ஸ் இருக்குது, இந்த சேர் அங்கே போடு. அப்போது ஏதாவது சில நன்மைகள் எடுத்து போடுப்பா. குட்டீஸ் கொஞ்சம் கீழே உட்கார்றீங்களா? ஏதாவது சில நன்மைகளுக்காக என்ன செய்வாங்க? ஜீசஸ். உதவியற்ற பிள்ளைகள் என்ன செய்வாங்களா? ஏதாவது சில நன்மைகளுக்காக உங்களை பார்ப்பாங்க. எனக்கு இந்த சென்னை பட்டணத்தில் இல்லைன்னா நீங்கள் எங்கே நாடுகளில் இருக்கிறீங்களோ இவங்களை விட்டால் எனக்கு யாருமே தெரியாதே, ஏதாவது இவங்க எனக்கு கொடுப்பாங்களா, இந்த நேரத்தில் உதவி வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவங்களுக்கு நீ தாராளமாய் கொடு. உள்ளதை கொடுத்தா என்ன செய்வார்? இன்னும் கொடுப்பார். பாருங்கள் எப்படி அந்த கஷ்டமான சூழ்நிலையில் என்ன செய்தாங்களா? அந்த விதவையாக இருந்தவங்க ஒரே ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு, அந்த பையனை வச்சுக்கிட்டு, நம்பிக்கையே கிடையாது, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், இதை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சாப்பிட்டு நாளைக்கு சாவ போகிறோம். அவங்க நம்பிக்கையில் என்ன? நாளைக்கு சாவ போகிறோம், இன்றைக்கி இருக்கிறத நாங்கள் சாப்பிட போகிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏதோ உலகத்தில் உயிர் வாழ்கிற வரைக்கும் கொஞ்சம் நன்மையை நான் ஏதோ சாப்பிட்டுட்டு சாகணும், அதுக்கு வரைக்கும் எனக்கு இருந்தால் போதும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறவர். ஒருவேளை ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு கேட்கல, எல்லாத்த விட ப்ரெஷியஸ் தான் ஆண்டவர் கேட்பார். அவருக்கு எது வேணும்? இருதயம். எத்தனை பேர் இருதயத்தை முழுசாக ஆண்டவர் கொடுத்துருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம முழு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துடணும். பாட்டாக போட முடியுமா பாருங்கள்? இவ்வளோண்டு சின்ன இருதயம், அதை எடுத்து ஒவ்வொருத்தருக்கு ஃப்ரெண்டுக்கு இது அது இதுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா
மீதி கொஞ்சத்தை வாங்கிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து இதோ பிச்சைக்காரர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை படைத்தவர், சர்வ உலகத்தின் தேவன், சர்வ லோகாதிபதி. அவர்கிட்ட நம்ம கொஞ்சத்தை கொடுத்து அவர் என்ன செய்ய மாட்டார்? வாங்கிக்க மாட்டார். சொல்கிறார், முழு இருதயத்தை எனக்கு கொடுத்து விடு. சின்ன பிராயத்திலே நீங்கள் ஆண்டவருக்கு இருதயத்தை கொடுத்தீங்கன்னா அந்த இருதயம் என்ன செய்யும்? காக்கப்படும். அதற்கேற்ற ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பார். இப்போ அந்த தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் என்ன வேண்டாம்? விசனப்படாது இருப்பதாக. இன்னைக்கு விசனமே இல்லாமல் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது என்ன செய்யணும்? விசனம் இல்லாமல் என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக. பாடுவோமா? என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன், உமக்குகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன், ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. உபாகமம் 15:11 வசனத்தை நாம் வாசிப்போம். தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பது இல்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் பாருங்களேன், அவர் விடுதலை கொடுக்கிற நேரம் நம்ம செய்கிற ஒரு சின்ன உதவி அவர்களை வாழ வைக்கும். பாருங்கள், இந்த ஏழை விதவை கொண்டு தான் தேவன் வந்து எலியாவை போஷிப்பேன்னு சொன்னார், அந்த இடத்துக்கு அனுப்பினார். இப்போ அந்த இடத்துல அவங்க போயிருக்கும்போது பாருங்கள், அந்த ஏழை விதவை என்ன செஞ்சாங்க? முதல் அடையை எனக்கு கொடு, அப்புறம் போய் நீ உனக்கும் உன் பிள்ளைக்கும் சுட்டு கொள்ளலாம் என்று சொன்னார். அந்த எலியா சொன்னார் பாருங்கள். ஏன்னா எலியா எப்படி இந்த நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்துருக்க முடியும்? இந்த வார்த்தை பெற்றுக்கொண்டது யார்கிட்டேருந்து? கர்த்தரிடத்துலேருந்து. கர்த்தர் தான் என்ன செஞ்சார்? எலியாவை, நீ இப்போ என்ன செய், கேரி தாற்றில் தண்ணியெல்லாம் வத்து போயிடுச்சு, நீ இப்போ என்ன செய்ய, ஏழை விதவை ஒருத்தி இருக்கா, அந்த வீட்டுக்கு நீ போ. அனுப்புனதே ஆண்டவர். அப்போ அனுப்புனது அவரை, ஆனால் நம்மை நடத்த மாட்டாரா? யோசிச்சு பாருங்கள். சில பேர் நினைப்பாங்க, என்னுடைய ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சு, இப்படி தான் ஒரு நபரோடு நான் இணைக்கப்படணுமா? பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி சொன்னாங்க, என் அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க, அவளுடைய கணவனெல்லாம் நிறையா படிச்சிருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும் நிறைய படிக்கலை, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஒரு தொழில் தான். எப்படி நான் வந்து மற்றவங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து வாழ போகிறேன் அப்படி சொல்லி ரொம்ப அழுதாங்க. இப்போ நம்ம அந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துலலாம் அவங்களுக்காக அதிகமாய் ஜெபித்தோம். இன்றைக்கி நல்லாவே தேவன் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க இந்த இடத்துல இல்லை, இதை விட பெரிய சபைக்கு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? சாட்சியாக வச்சுருக்கிறார். இன்றைக்கி ஒருவேளை நம்மளை உலகம் மறந்தாலும் ஏனி என்றைக்காவது அழுதுச்சா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்களில் கூட நிறைய பேரை ஒரு கருவியை வச்சு நிறைய பேர் முன்னுக்கு வந்திருப்பாங்க, ஆனால் உங்களே மறந்து போயிருப்பாங்க, எட்டி மிதித்து தள்ளி போட்டிருப்பாங்க. அதுக்காக என்றைக்காவது ஏனி அழுதுருக்குமா? இன்னொரு தடவை வந்தால் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்குமா? அது பண்ணி இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி நாம் எல்லோரும் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வெறும் அவயவம், ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் மாதிரி. ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆராதனை நடந்து கொண்டது, நிறையா பேர் இருந்தாங்க. அது தினத்தந்தி ஆஃபீஸில் வைப்பாங்க, பெரியார் இதோ ஒரு இதில் வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஊழியக்காரர் மேலே நான் ரொம்ப கனம், ஒரு மரியாதை வச்சுருந்தேன். அபிஷேகம், இந்த கர்த்தரால் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார்.
அப்போ நான் அப்போ தான் கொஞ்ச நாட்கள் போயிட்டே இருந்தேன். அந்த நாளில் பாருங்கள், ஒரு நாள் என் மேலே தேவனுடைய அளவில்லாத அபிஷேகத்தை தேவன் என் மேலே ஊற்றினார். அன்றைக்கி நான் எப்படி போயிருந்தேன்னா நொந்து போயிருந்தேன். பல மாதங்கள் போனேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை ஏன் தேவன் கொடுக்கல அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன். அந்த ஊழியக்கார்ட்டே கேட்டேன், என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்க வரோம், எப்படிடா வெளியே வர்றதுன்னு தெரியாமல் வரோம், நீங்கள் ஏன் அபிஷேகத்தை பற்றி போதிக்கிறீங்க, ஏன் அக்கினியை பற்றி போதிக்கிறீங்கன்னு கேட்டேன். அது சொன்னார், நீங்கள் சும்மா வந்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நானும் போனேன். 3ஆவது மாதம் நான் போயிருப்பேன் நினைக்கிறேன். மாதம் ஒரு முறை கூட்டம். அப்படி போயிருக்கும்போது தேவன் என்னை ஆவிக்குள் ஆக்கினார். அன்றைக்கி வீட்டிலேருந்து போகும்போதே வாழ்க்கையை வெறுத்து போனேன். என்னடா இது செத்தா கூட பரவாயில்லையா அப்படி நினச்சிட்டு போனேன். அந்த ஒரு நொறுங்குண்ட இருதயம் இருந்ததுனால பாருங்கள், அன்றைக்கி அபிஷேகத்துக்கு விட்டு கொடுத்தேன். ஆவியானவர் என் மேலே இறங்கிறதுக்கு நான் விட்டு கொடுத்தேன். விட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்களை திறந்து விட்டார். அங்கேருந்து ஊழியக்காரரை பற்றி நான் பெரிய அளவு நான் மரியாதை வச்சுருந்தேன். அவர் உண்மையாக அந்த சமயத்தில் இப்போவும் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன். பிரம்மாண்டமான ஆண்டவராகிய கர்த்தரை வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராக பார்த்தேன். ஆனால் இந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாருன்னா, கால்லெல்லாம் ஷூ போடுவோம்ல, அந்த ஷூவில் இவ்வளோண்டு பகுதி ஒட்டிக்கிட்டு இருக்கிறார். அதாவது ஷூவில் ஒட்டலை, காலில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில். அது எதை குறிக்குதுன்னா, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் அவயவங்கள். கால் வேணுமா வேண்டாமா, நமக்கு ரொம்ப அவசியம் இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அவயவங்கள். ஒருத்தர் கண்ணாக இருக்கலாம், ஒருத்தர் எம்மையாக இருக்கலாம், ஒருத்தர் கையாக இருக்கலாம், ஒருத்தர் காலாக இருக்கலாம். அப்போ இந்த அவயவம் என்ன செய்ய முடியாது, செயல்படாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் அவயவங்கள். ஆண்டவர் தலையாக இருக்கிறார். அந்த தலையோடு இணைக்கப்பட்ட அவயவம் என்ன செய்யணும், ஒரு அவயவம் பாடுபட்டால் இன்னொரு அவயவம் உதவணும். ஒரு அவயவம் சந்தோஷப்பட்டால் எல்லோரும் நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். இன்றைக்கி அப்படி தானே, இன்றைக்கி வீடு பிரதிஷ்டைக்கு நம்ம போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே என்ன வேணும், சந்தோஷம் வேணும். ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், வாழ்த்துக்கிற ஒரு இருதயம் வேணும். அப்படி தான் இன்றைக்கி காலையில் பாருங்கள், திடீர்னு 4 மணிக்கு எடுத்து பார்த்தா ரெக்கார்டட் மெசேஜ் பார்த்தேன். அப்போ என்ன செய்தேன்னா, சரி உடனே இப்போ இன்றைக்கி ஆராதனை இருக்க எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு கிளம்பி போனேன். அப்போல்லாம் சொன்னேன், ஆண்டவரே என்னை நிரப்பு ஆண்டவரே, ரொம்ப நேரம் கூட இல்லை, நான் ரொம்ப சீக்கிரம் போகணும், என்னை நிரப்புன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட அபிஷேகத்தில் பேசி, ஆவியானவரே என்னை நிரப்பு, ஒன்றுத்துக்கு உதவாதவ ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு போனேன். அவங்க அந்த செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஆனால் அங்கே போனால் ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க வெளி தோற்றத்தெல்லாம் பார்த்தா இந்து தான் சொல்லணும், நல்லா தலைக்கு ஊற்றி பூவெல்லாம் வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு எல்லாம் தான் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேருக்குள்ளே அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களாம் இருக்கிறாங்க, மறைமுக கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு சிலர் வருவாங்க, லிங்கில் கூட வருவாங்க, அப்படி ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம கூட இல்லாத, நமக்குள்ள கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற நமக்குள்ளே இருக்கிற ஒரு பயபக்தி கூட இல்லை, அதுக்கு மேலான பயபக்தி உடையவங்களாக இருக்கிறாங்க. நான் நினச்சேன், நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியாதே, உங்களுக்கு கிஃப்ட் என்ன கொடுக்குறது, ஒரு வெசல் வாங்கிடலாமான்னு நினச்சிருந்தேன். ஆனால் நேற்று ஐடியா வந்துச்சு, என்னன்னாலும் சரி நம்ம ஒரு வசனத்தை வாங்கி ஜெபம் பண்ணி கொடுத்துடணும், அது பெரிய வீடானால பெரிய வசனமாக வாங்கலான்னு வாங்கினேன். அங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது, ஐயோ இதுதான் எங்களுக்கு தேவையான ஒன்று, நீங்கள் இதை கொண்டு வந்து கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னாங்க. திறந்து பார்த்தா, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதை விட ஹாப்பினஸ் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அப்போ இன்றைக்கி சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க சிஸ்டர் அப்படி சொன்னாங்க. நீங்கள் வந்தால் தான் அங்கே 10:30 மணிக்கு நாங்கள் சேர்லாம் போட்டு ரெடியாக வச்சுருப்போம், எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் வருவாங்க, வார்த்தையை கொடுத்து எங்களை ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணோன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இதை விட சந்தோஷம் ஏதாவது இருக்கா பார்த்தீங்களா? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை இன்பமாக இருக்கும். இந்த வசனத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே இருக்கிற சகோதரி சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் தான் சிஸ்டர், இல்லைனா எங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது, ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம எல்லோரும் போக போகிறோம். எப்படி போகணும், வாழ்த்துக்கிற ஒரு இருதயம். என்ன செய்யணும், வாய் தான் இருக்குது வாழ்த்திட்டு போகிறது. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ சொல்லுவாங்க. அந்த காட் பிளஸ் யூ சொல்லிட்டா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு அவங்க ஏங்குகிறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் காட் பிளஸ் யூன்னு சொல்கிறீங்க மற்றவங்கள?
நம்மெல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறது, நன்றி சொல்கிறதே கிடையாது. நன்றி மனுஷனுக்கும் சொல்கிறதில்ல, கர்த்தருக்கும் சொல்கிறது கிடையாது. ஆனால் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்க. தேங்க்ஸ் சொல்கிறதும் சாரி சொல்கிறதும் அவங்க வழக்கம். நம்ம என்ன செய்கிறோம், தேங்க்ஸே சொல்ல மாட்டோம். எவ்வளோ ஒரு 1000 நன்மையை செஞ்சால் சரி ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம என்றைக்குமே மறந்தே போகக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தை ஆயத்த பண்ணி தருவேன், உன்னுடைய ஆசீர்வாதங்களிலே நிலைத்திருப்பாய். சங்கீதம் 91 எடுத்து பாருங்க. நீடித்த நாட்களால் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். இன்னைக்கு நீடித்த நாட்களால், இன்னைக்கு ஒரு வீடை கட்டுறது பெருசு கிடையாது. அந்த வீட்டில் என்ன செய்யணும், எல்லாவித நன்மைகளோடு நிறைந்து காணப்படணும். ஒரு வாழ்க்கை அமைந்து கொள்வது பெருசு கிடையாது. அந்த வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் எது வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் கணவனும் மனைவியும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் உண்மையாய் உத்தமமாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசீர்வாதமாய் வாழணும். இன்றைக்கி உலகத்தில் காற்று அடிக்காத, புயல் அடிக்காத எந்த வாழ்க்கையும் கிடையாது. எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு. கர்த்தர் சொன்னார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எல்லாத்தையும் ஜெயிக்கணும். கடைசியில் மரணம்னு ஒன்று வரும்போது அதையும் ஜெயிக்கணும். அப்போ ஆண்டவராகிய கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்ன செய்யலாம், சந்தோஷமாய் வாழலாம். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த தனிமை எதுவுமே அங்கே கிடையாது. அங்கே எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாய் தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம என்ன செய்ய போகிறோம், வாழப் போகிறோம். அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகணும். நினையாத நேரத்தில் ஆண்டவர் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி வருகை எப்போ வேணால் இருக்கலாம். அப்படி தானே? சரி, நம்ம பாடின ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடின பாடலை நம்ம பாடுவோம். 2 அடி. என்ன பாட்டு அந்த பாட்டு? மணமகளை வரவேற்கும் மதியுடைய கன்னிகை போல் இந்த பாட்டு. அது தொடங்குங்க. ராஜா உமை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா? கரங்களை தட்டி பாடலாமா? ராஜா உமை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா? மதியுடைய கன்னிகை போல் மணமகனை வரவேற்கும், மதியுடைய கன்னிகை போல் விளக்கோடு ஆயில் ஏந்தி உமக்காக வெளிச்சமானே வர வேண்டும் வர வேண்டும் என்னவே, வழி மீது விழி வைத்து காத்திருக்கின்றேன், வர வேண்டும் உமவே, வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ஆண்டவருக்கு எப்படி காத்திருக்கணும்? வழி மேலே விழி வைத்து காத்திருக்க வேண்டும். கர்த்தர் அதை என்ன செய்கிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. காலேபை போல உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? மென்மேலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ரெபேக்காளை வாழ்த்தின சகோதரர்கள் என்ன சொன்னாங்க? நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. இன்னைக்கு எந்த ஒரு தாழ்மையில் இருக்கீங்களோ, எந்த சிறுமையில் இருக்கிறீங்களோ, யோபு பார்த்தீங்களா, வெயிட் பண்ணார். அவருடைய சகோதரர்கள், சகோதரிகள், சொந்தக்காரங்க எல்லாருமே அவரை மறந்து போயிட்டாங்க. ஆனால் திரும்பி வர்றதுக்கு தேவன் ஒரு நாளை வைத்திருந்தார். அவங்களெல்லாம் என்ன செய்தாங்களா, வெள்ளியோடும் பொன்னோடும் வந்து யோபுவை வாழ்த்தி ஆசிர்வதித்து யோபுவுடைய கூட சேர்ந்து நன்மைகளை அனுபவித்து அவங்க என்ன செய்தாங்களாம், திரும்பி போனாங்க. யோபுவுக்கு பார்த்தீங்களா, எல்லா ஆசீர்வாதம் வந்து அறகுறையாய் உடலை, வியாதியோடு அவரை வாழ விடலை. அவர் என்ன செய்தார், தீர்க்காயுசோடு நல்ல ஆரோக்கியத்தோடு யோபு 4 தலைமுறைகளை கண்டு மரித்தார்னு வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு அதே அற்புதத்தை
காணச் செய்வார். இன்னைக்கு வாக்குத்தத்தம் தான் நம்ம பார்த்தோம். அந்த காலேபை எடுத்தீங்களா இல்லையா? வாசி. எத்தனாவது அதிகாரம்? யோசுவா 14ஆம் அதிகாரம். அதை எடுத்து வாசிங்க. 14 வரைக்கும் நினைக்கிறேன்ல. கரெக்டாக அந்த ஒரு வசனம் மட்டும் வாசி. யாரை அனுப்பினாரு? நிறைய பேர் போனாங்க. ஆனால் காலேப் வந்து என்ன சொல்றாரு? மோசே அன்றைக்கு என்னை அனுப்பின போது, வாசிங்க. எனக்கு 40 வயதாக இருந்தது. நல்ல செய்தியை கொண்டு வரார் பாருங்க. இன்னைக்கு நிறைய துர்ச்செய்தியை கொண்டு வருகிறவங்க இருக்கிறாங்க. துர்ச்செய்தியை பரப்புவாங்க வெளியே போய். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் குறித்து நான் என்ன செய்வேன்? வழக்காடுவேன். நீங்கள் நல்லா குடிச்சு, நீங்கள் நல்லா சாப்பிட்டு, நீங்கள் நல்லா அனுபவிச்சு, அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே போய் தூற்றி தெரிந்தா, ஒரு குடும்பத்தை போய் மற்றவர்களிடத்தில் தூற்றி தெரிந்தா, சபையை தூற்றி தெரிந்தா ஆண்டவர் வழக்காடுவேன்னு சொல்லியிருக்கிறார். இல்லை வாசிக்கும் போது பாருங்க, நல்ல செய்தியை 2 பேர் கொண்டு வந்தாங்க. யார் இது? காலேபு, யோசுவா. இப்போ காலேப் என்ன சொல்றார்? நல்ல செய்தியை கொண்டு வந்தேன், என் இருதயத்தில் இருந்த நல்ல செய்தியை கொண்டு வந்தேன். இருதயம் என்ன செய்யணும்? நல்ல செய்தி இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும். இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். வாய் எது பேசுதோ அதை தான் நம்ம அறுவடை செய்ய முடியும். வாசிப்போம் அந்த வசனத்தை. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். உத்தமமாய் நான் பின்பற்றினேன். எத்தனை பேர் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சமூகத்தில் பின்பற்றுகிறவங்க நிறைய பேர், முறுமுத்துக்கிட்டே பின்பற்றுறவங்க நிறைய பேர், தூட்டி திரிஞ்சுக்கிட்டே பின்பற்றுகிறவங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்க நிறைய பேர். நம்ம எப்படி பின்பற்ற வேண்டும்? உத்தமமாய் பின்பற்றினபடினால் ஆண்டவர் என்ன சொன்ன, ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை நீங்கள் கொடுங்க. அந்த மலை நாட்டை நான் என்ன செய்வேன்? சுதந்தரிப்பேன். நீங்கள் சொன்னது போலவே அங்கே யாரெல்லாம் இருக்கிறா? வாசி. அரணிப்பான பெரிய பட்டங்களும் ஏனோக்கியரும் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், எத்தனை பேர் ஆண்டவர் இருக்கிறாருன்னு உணர்றீங்க? இயேசு என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தானும் இயேசுவும் ஒன்றா இருக்க முடியுமா? உங்கள் சரீரத்தில் பிசாசு ஒரு பக்கம், இயேசு ஒரு பக்கம் இருக்க முடியுமா? நான் என்னோட இயேசு இருக்கிறாரானா அங்கே பிசாசின் கிரிகள் இருக்கவே முடியாது. நீங்கள் பிசாசின் கிரிகளோடு இருக்கீங்கன்னா இயேசுவுக்கு இடம் கொடுக்கலன்னு தான் அர்த்தம். எதுக்கு இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் ஆடணுமா என்ன? ஆடணும், உழணும், வரும்போது பேய் கொண்டு வரணும், பிசாசை கொண்டு வரணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இயேசுவோட வாழ்ந்தால் இயேசு உங்களோட இருப்பார். இல்லை சொல்லியிருக்கு, என்மேல் அவர் பிரியமாய் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களெல்லாம் துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா. நாங்கள் இருந்த இடத்துலேருந்து என்ன ஒருத்தியை துரத்தணும்னு நினச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதே கனகதார நகரில் தான் என்ன செய்கிறாங்க, எட்வின் வராரு, அவங்களுடைய ஆண்டி இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் ஒருத்தரை பார்த்ததே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம திவ்யா முத்து அவங்க போகிறாங்க. பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம நினைப்பதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். இந்த வலசர்வாக்கம் பகுதி முழுவதையும் கர்த்தர் அவருக்கு சொந்தமாக்குகிற தேவன். அதனால் அந்த நம்பிக்கையோடு கூட நாம் எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இமாலர சந்தரதி அங்கரபா. இங்கே வந்து கால ஆராதனை 7:15 தொடங்கும், 9 மணிக்கு முடிஞ்சிடும். அதனால் கரெக்டாக அந்த டைமுக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? உங்கள் கூட பர்சனலாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். உன்னை நான் என்ன செய்வேன்? மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். நிற்க முடியாமல் தயவுசெய்து உட்காந்துக்கங்க. நிற்க முடியாதவங்க உட்காந்துக்கங்க. நான் உங்களை கம்பல் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் நிறைய நாள் உட்காந்துட்டே மெசேஜ் கொடுத்துருக்கேன்.
கர்த்தர் கிருபை இன்னைக்கு நிற்க வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கீழே விழுந்ததுனால கால் அடிப்பட்ட தெரியும், எனக்கு பெயின் தெரியும். ஹல்லேலூயா. ரிபாலா நஷந்தரதி அங்கரபா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை சோத்தரிக்கலாமா? என்ன வேலை இன்னைக்கு நீங்கள் செய்துட்டு இருக்கலாம், படிக்காமல் கூட இருக்கலாம். நான் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு அற்பமான வேலை தானே செய்கிறேன், ஒரு சின்ன போர்ஷனை நான் வாடகை கூட்டிருக்கேன், அவ்வளோதான், எனக்குன்னு வேற ஒன்றும் பெருசாக இல்லையே. ஹல்லேலூயா. ரிபாபா நதரபா ஹந்தரபா ஓஷலா ரிகனத ஹந்தரபனா. எல்லா பாவ சாப ரோக கட்டுகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஓ ஹனதன ஹமரபன மரபபரதன. எவ்வளோ படிச்சு கூட வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும்படி செய்வீராக. இவர்களுக்கு எதிராய் முணுமுணுக்கிற நாவுகளை நசனாக இயேசுவின் நாமத்தால் நாங்கள் ஒருமனமாய் கட்டி போடுகிறோம். ஆண்டவரே, உடைய அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். வேலைக்கு போக முடியாத தடைகள் உடைக்கப்படுவதாக. பிசினஸ்ல நஷ்டங்களை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் கட்டப்படுவதாக. ஓ ரப ஹப ரப ஹப ரப ஹப ரப ஹப ரப ஓ ஷல ரிகனதர ஹந்த ரப ஓ ஹந்தராதன கபரப ஷியங்கரப ரிமன தீதி கமர பகந்தராதி யங்கரபன ஓர நாம் துனி ககந்தரா ஓ ரபன ரப ஹத ரபல ரப ஷல ரப. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை காண்கிறார். இந்த தேசத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். பிந்தின் ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னீரே. ஓ ரப ஹப லகரத கந்தரபனா ஓ ஷல ரிகனதர கமரதி அங்கரபனா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, வறண்டதும் விடாய்த்ததுமான பூமியிலே, தண்ணீரற்ற பூமியிலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாவதாக. ஓ ரப ஹப ரப ஹப ரப ஹப ரப. ஒரு சின்ன பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். 4 தலைமுறையின் சாபங்கள் முறிக்கப்படுவதாக. ஓ ரப ஹப ரப ஹப ரப ஹப ரப ஹப ஓ ஷல ரிகனதர ஹந்தரதி அங்கரபனா. யோபு 4 தலைமுறையை கண்டு நெடுநாளாயிருந்து எல்லாவித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து வாழ்ந்தது போல. ஓ ரகதனா மக ரப லகரத ஹந்த ரப ஓ ஷத்வனா ககந்தரதி அங்கரபனா. ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி உன்னை நான் விட்டு விடுவேன், அதமாக்குவேன். உனக்கு விரோதமாய் நான் பேசின நாள் முதற்கொண்டு நான் உன்மேலே பரிதாபம் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை ஆண்டவர் கோபத்தினால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் கோபத்தினால் தள்ளி போட்டது போல நினைக்கலாம். இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அற்ப காலம் மூண்ட கோபம் தான் இன்னைக்கு நீ அடைகிற ஒரு வியாதி. ஒருவேளை பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதான குறைவுகள், தனிமையான நிலைமை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பாழாக்கினவர்களோ, உன்னை விழுங்கினவர்களோ உன்னை விட்டு தூரமாய் போவார்கள். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் உன்னை நோக்கி அவர்கள் வருவார்கள். மணமகள் தன்னுடைய ஆபரணத்தை அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொன்னாரே. ஓ ரபபன தஹந்தரபனா ஓ ஷதனமி கரம்தனதி அங்கரபனா ஓ ஷலரிகதனமி ஆதுரி கபலபனா. ஹல்லேலூயா. இப்படிதான் என் வாழ்க்கை முடியுமா? கடைசி வரைக்கும் நினைக்காதீங்க. பிள்ளைகள் அச்சிருக்கிற உனக்கு உண்டாக போகிற பிள்ளைகளின் திரள் நெருக்கமாய் இருக்கும். அவர்கள் உன் காதுகள் பட சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் விலகிரு என்று சொல்லுகிற காலங்கள் வரும் என்று சொன்னாரே. ஓ ரபபா நதி அங்கரபா ஷியங்கரபா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுவீங்களா? இன்னைக்கு பரிசுத்த, நாளைக்கு அற்புதம். ஓ ரிகபா ரப ஹப ரப ஹபா. ஒருவேளை செத்தா போதுன்னு எலியாவை போல நினைக்கிறீங்களா? சாக விடுகிற தேவன் அல்ல. அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டியதை செய். எலியாவை போல சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளுகிறவர், மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளுகிற தேவன். ஒரு காலங்கள் வரும்போது நீ செய்ய வேண்டியதை செய்து முடித்த பிறகுதான், நான் செய்ய வேண்டியதை தேவன் செய்து முடித்த பிறகுதான் அவரது ராஜ்யத்துக்கு என்னை எடுத்துக்கொள்ளுவார். அது வரைக்கும் ஓ ரபனா மரதன ஹப ரபனா மர ஹப ரப ஷப ரபா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். எனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்காக
உங்க குடும்பத்துக்காகவே வாழ வேண்டாம். ஜெபிக்கும் போது பாருங்க, உலக நாடுகளின் எத்தனையோ பகுதிகள், தேசத்தின் பல பகுதிகளில் இருக்கிற பிள்ளைகளை நமக்கு தருகிறார். ஹalleluya. ரிபானா ரிபானா தியங்கரபா. ஆண்டவரே, வெளிநாடுகளில் இருந்து கல்யாணத்துக்காகவோ மற்ற பிள்ளைகளை பார்க்கிறதுக்காகவோ வந்திருக்கலாம்ப்பா. அல்ல உள்ளங்கள் மகிழ்ச்சியாய் ஆண்டவரை மகிழ்ந்து களி கூறட்டும். என்னை கேளும், உனக்கு ஜனங்களை சொந்தமாக ஜாதிகளை சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னீரே. சாலமோனுக்கு சொன்னீர் ஆண்டவரே, என்கிட்ட கேட்டிருந்தா உனக்கு எத்தனையோ இன்னும் தந்திருப்பேன். நீ என்னை விட்டு விலகி போகிறது என்ன? இந்த நாளில் உண்மை விட்டு விலகி போகாதபடி உத்தமமாய் பின்பற்றி உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தங்கள் நாடுகளுக்கு தேசங்களுக்கு திரும்பும் வரைக்கும் எல்லா தீமைகளுக்கும் நாச மோசங்களுக்கு விலகி காப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. லிங்கில் இருக்க பிள்ளைகளை பிளஸ் பண்ணுவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த இடத்துக்கு வரும்படி கிருபை தாரும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.